இலவசங்கள் கொடுத்தா என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் பாருங்கள். ஒரு அரசருக்கு ஒரு யோசனை வந்ததா. உடனே அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாராம், அமைச்சரே, நம்ம நாட்டில் வேலைக்கு போகாத சோம்பேறிங்களை எல்லாம் கூட்டின்னு வந்துட்டு நாம் இலவசமாக ஒரு கொட்டாய் போட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம், மன்னா, இது நம்மால் நிரந்தரமாக செய்ய முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு அரசருக்கு கோபம் வந்துச்சு. நான் சொன்னபடி செய்யுங்கன்னுட்டார். அப்போது அமைச்சர் தண்டோரா போட வச்சுட்டார் ஊரில். அப்போது ஒரு 10 பேர் சோம்பேறிங்க வந்துட்டாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி போட ஆரம்பித்தது. 10 100 ஆயிடுச்சு, 100 1000 ஆயிடுச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்க. பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்துட்டு பெருசாகவே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கொட்டாய் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா. மூட்டை கணக்கில் தானியங்கள் காலியாகிக்கிட்டது. கட்டுக்கட்டியாக விறகும் காலியாகுது. வண்டி வண்டியாக வந்து நெல் காலியாகிட்டுறது. ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அரசரால் முடியல. உடனே அமைச்சர்கிட்ட கேட்டார், அமைச்சரே என்ன பண்ணலாமான்ட்டு. அப்போ அமைச்சர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க மன்னா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அமைச்சர் அந்த போட்டிருக்கிற கொட்டாய்க்குள்ள ஒரு பக்கமாக தீ வச்சுட்டார். அந்த தீ பார்த்ததே, நெருப்பு பார்த்ததே அங்கே தங்கியிருந்தவங்க உயிரோடு இருந்தால் போதும்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஆரம்பத்தில் வந்து அந்த 10 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது அமைச்சர் சொன்னார், மன்னா, இந்த 10 பேர் தான் உண்மையான சோம்பேறிங்க. இவங்களுக்கு வேணுமானால் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த கொட்டாய் போடுறது சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஆனால் மன்னனே, மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் தவிர அது இலவசமாக செய்ய வருது என்றது நாட்டுக்கு நல்லதில்லை. இது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். நன்றி.